பிரெட் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 4 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன், 4 முட்டை, பால் 1 கப் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், நெய். இப்போ பிரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் முட்டை ஊற்றிக்கலாம். காய வச்சு எடுத்து வச்சுருக்க பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். முட்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பிரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு, லைட்டாக நெய் தடவிக்கலாம். பிரெட்டை நம்ம முட்டையும் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா நனைச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். சைடில் லைட்டாக நெய் விட்டுக்கோங்க. பிரெட்டை ஒரு பக்கமாக திருப்பி போட்டதுக்கப்புறம் நெய் மேலே விட்டுக்கலாம். வெறும் பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி தராமல் இந்த மாதிரி முட்டை பால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் குட்டீஸ்க்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். கேஸை சிம்மில் வச்சுட்டு திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக நல்லா வரும். நல்லா கலராக வந்துருச்சு, எடுத்துக்கலாம். பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.